ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, அதாவது டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ்ல 3 இயர் எல்எல்பிக்கு அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும். அந்த மெயில் வந்தவங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ்ல நீங்க அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு மெயில் வந்து ப்ரோ நாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியல, இதை பத்தி ஒரு பிரீஃபா வந்து வீடியோ போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட வந்து டிஎம் பண்ணிருந்தீங்க. உங்களுக்காகவே நம்ம யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ள நீங்க என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வந்து டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜுக்கு நீங்க அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ, அதாவது பாண்டிச்சேரி ஸ்டேட்ல அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் கொடுத்திருந்தாங்க. இது எந்த டேட்ல அப்ளிகேஷன் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருந்தோம். ஆக்சுவலா வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பரும் ரெஃபரன்ஸ் நம்பரும் உங்களுக்கு வந்து ரெசிப்ட் நம்பரும் கொடுத்திருப்பாங்க. ஒரு கார்டுல உங்களுக்கு சீல் போட்டு உங்களுடைய அட்மிஷன் நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த அட்மிஷன் நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கணும். உங்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயில் அனுப்பியிருந்தாங்க. யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணாம இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி ஒரு டேட் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஒரு முக்கியமான நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயே வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு டேப்லெட் வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அது ஸ்டூடெண்டோட இன்டிமேஷன் லெட்டரா வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து பாருங்க, உங்களுடைய பேர் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து 510 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கறத நீங்க சர்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுடைய பேர் இருக்கும். நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க, ஓஎஸ் அப்படின்னா வந்து அதர் ஸ்டேட் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இல்ல அதர் ஸ்டேட்ல நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கட் ஆஃப் எவ்வளவுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு பக்கத்துல ரீமார்க் அப்படிங்கிற இடத்துல என்ன காரணத்தினால உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஆல் யூஜி மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் என்க்ளோசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஜியோடைய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து டோட்டலா வந்து இருக்கக்கூடிய மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து என்க்ளோஸ் பண்ணல, டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய யூஜி மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து என்க்ளோஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வந்து என்க்ளோஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஆன்லைன்லயே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல பண்ண முடியாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மெயில் அனுப்புனீங்கனாலும் உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நேரடியா ஸ்பாட்டுக்கு என்ட்ரி ஆகணும். அதாவது பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜுக்கு நீங்க நேரடியா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து விசிட்டிங் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அட்மிஷன் வந்து போடணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து ஆக்சுவலா வந்து ஆஃப்லைன் மெத்தட்ல தான் இவங்க வந்து காலங்காலமா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல வந்து நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பட் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன்ல தான் நேரடியா தான் வர சொல்றாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ள நேரடியா ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன ரீமார்க் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ரீமார்க்கு நேர நீங்க வந்து பாத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன இல்லையோ அதை நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்க கிட்ட யூஜி மார்க் ஷீட் வந்து இல்லாதனால அவங்க வந்து சப்மிட் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ 2 to 3 மந்த் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதுக்கு இப்போ மோஸ்ட்லி வந்து யூஜி படிச்ச காலேஜ்ல எல்லா காலேஜ்லயுமே வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி யூஜியோடைய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, டிசி கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஒரிஜினல் இருக்கும். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ள போயிட்டு டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்குன்னு வந்து பாண்டிச்சேரி லா யூனிவர்சிட்டியில வந்து நம்மளுக்கு அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட்டட் லா காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ், இந்த டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் இது ஒன்று மட்டும் தான் இருக்கு. இதுக்கு மோஸ்ட்லி நீங்க வந்து அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க. மேபி இதுக்கு நீங்க அட்மிஷன் போடாம டைரக்டா வந்து அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா போயிட்டு நீங்க ஸ்பாட் அட்மிஷன்லாம் போட முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நீங்க கவுன்சிலிங் மூலியமா போறீங்களோ அதே மாதிரி தான் இந்த யூனிவர்சிட்டிலையும் கவுன்சிலிங் மூலியமா மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து அட்மிஷன் வந்து போட முடியும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை 3 இயர் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.